நண்பர்களே வணக்கம். துபாய் விமான நிலையத்தின் மீது தாக்குதல். ஐக்கிய அரபு எமிரேட்ஸுக்கு என்ன இழப்பு? துபாயில் இருந்து நேரடி ரிப்போர்ட். இந்தியாவுக்கு எல்பிஜி கப்பல்கள் எப்போது வருகின்றன? ட்ரம்புக்கு நோ சொன்ன ஜப்பான், ஆஸ்திரேலியா ஏன்? பார்க்கலாம் இந்த வீடியோவில். துபாய் சர்வதேச விமான நிலையத்தை மீண்டும் ஈரான் இன்று காலை ட்ரோன் மூலம் தாக்கியிருக்கிறது. இதையடுத்து அடுத்த சிறிது நேரத்தில் விமான நிலையம் மூடப்பட்டது. தற்போது சிறிது சிறிதாக விமானங்கள் இயக்கப்பட்டு வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அதாவது எந்த விபத்து நடந்தாலும் உடனடியாக ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் செயல்பட்டு மீண்டும் விமான நிலையத்தை செயல்பாட்டுக்கு கொண்டு வந்து விடுகிறது. மக்களுக்கு அச்சத்தை போக்குகிறது. கடந்த ஒரு வாரத்திற்கு முன்பு எனது தோழி தாரா துபாய் நிலவரம் குறித்து நம்மிடம் நேரடியாக தகவல்களை பரிமாறியிருந்தார். தற்போது மீண்டும் எனது மற்றொரு தோழியான சுகுணாவின் உறவினர் சத்யா துபாயில் இருந்து நம்முடன் ஒரு ஆடியோவை பகிர்ந்திருக்கிறார். இவர் நமக்கு அனுப்புவதற்காக ஆடியோ பதிவு செய்து கொண்டு இருந்தபோது விமான நிலையம் தாக்கப்பட்டு இருக்கிறது. தற்போது என்ன நிலவரம் இருக்கிறது என்பதை துபாயில் இருந்து சத்யா கூறுவதை நீங்களே கேளுங்கள். ஹலோ, வணக்கம். திஸ் இஸ் சத்யா ஃப்ரம் துபாய். கரண்ட்லி வார் சுச்சுவேஷன்ஸ் போயிட்டு இருந்தாலும் இங்கே பீப்புள் எல்லாமே ரொம்ப நார்மலாக ஆஃபீஸ் போகிறதும், பக்கத்தில் இருக்க மால்ஸுக்கு போகிறதும், க்ராசரிஸ் வாங்க போகிறதும். ஸோ இட் ஹேஸ் பிகம் அ வெரி நார்மல் லைஃப் ஹியர். அப்பப்போ மிசைல் த்ரெட்ஸ் அலர்ட்ஸ் வரும், ஃபோனில் வரும். லைக் டோன்ட் ஸ்டெப் அவுட் ஆஃப் த ஹவுஸ், தேர் இஸ் மிசைல் அலர்ட்ஸ், கீப் யுவர் செல்ஃப் அண்டர் த ஷெல்டர்னு. அந்த மாதிரி அலர்ட் வரும்போதெல்லாம் நாங்கள் ரொம்ப ப்ரிகாஷனரியாக வில் ஸ்டே இன்சைட், வி won't ஸ்டெப் அவுட். Roads are always busy. வாருக்கு முன்னாடி இப்போ கரண்ட் சுச்சுவேஷன்லையும் the roads are same. Always there is a traffic and malls எல்லாமே கொஞ்சம் பிஸியாக தான் இருக்குது. Everyone people are going to mall because the schools are closed. இங்கே spring vacation has started. Also war start and immediately they have closed all the schools. அதனால ஸ்கூல்ஸ் எல்லாம் இல்லை. அப்படிங்கிறதுனால all the winter attractions are like open and they're offering some free tickets also, free entries also. So எல்லாரும் இப்போ பார்த்திங்கன்னா எல்லா வின்டர் அட்ராக்ஷன்ஸ்லேயும் கூட்டம் அதிகம், ரொம்ப நார்மலாக இருக்காங்க. கவர்மெண்ட் வந்து எதுக்கும் பயந்துக்காதீங்க, நாங்கள் ஏர் டிஃபென்ஸ் எல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம், யூ லீட் அ வெரி நார்மல் லைஃப் அப்படிங்கிற ஒரு தைரியத்தை எங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ வி ஆர் கம்யூட்டிங் டு ஒர்க், டெய்லி ஆஃபீஸ் போயிட்டு வரோம். இங்கேருந்து அபுதாபி போகிறவங்க, அபுதாபிலேருந்து துபாய் வர்றவங்கன்ட்டு எவ்ரி திங் இஸ் ஹேப்பனிங் நார்மலி. பட் அலர்ட்ஸ் அப்பப்போ வரும், மிசைல் த்ரெட்ஸுன்னு. அனதர் half an hour 1 hourல ஆல் கிளியர் அலர்ட்ஸும் வந்துடும். மிசைலை நாங்கள் டிஃபெண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு ஒரு ஆல் கிளியர் அலர்ட்டும் வந்துடும். வெனவர் அலர்ட் மெசேஜ் வரும்போதெல்லாம் எங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது, இனி கொஞ்ச நேரத்தில் ஆல் கிளியர் அலர்ட்ஸும் வந்துடும் அப்படின்னு. அதே மாதிரி கவர்மெண்ட் இஸ் டூயிங் தேர் பெஸ்ட் ஜாப். வி ஆர் வெரி ப்ரவுட் டு பி அ UAE ரெசிடென்ட்ஸ். க்ராசரிஸ், சப்ளைஸ், வெஜிடபிள்ஸ், மெடிசின்ஸ் எல்லாமே வந்து ஆஸ் யூஷுவல். எப்போது நம்ம மாலுக்கு போனாலோ இல்லை ஒரு சூப்பர் மார்க்கெட் போனாலோ எப்படி சப்ளைஸ் அண்ட் ஸ்டாக்ஸ் இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்குது. there's no difference like before war and during war. there's no difference. எல்லா சப்ளைஸும் பர்ஃபெக்டாக இருக்குது. ஒரு அவுட் ஆஃப் ஸ்டாக்குங்கிறது எதுவுமே இல்லை. தேவைக்கு அதிகமாகவே எல்லா பொருளுமே இருக்குது. இட்ஸ் லைக் we are very normal. ஜஸ்ட் லைக் மிசைல்ஸ் அலர்ட்ஸ் வரும்போது, அப்புறம் அந்த ஒரு சில போர்ட்ஸ் ஏரியா கிட்டேலாம் இருக்க வேண்டாம்னு சொல்லும்போது we are being very precautions. மற்றபடி டெம்பிள்ஸ் போகிறதும், மால்ஸ் போகிறது, வின்டர் அட்ராக்ஷன்ஸ் போகிறது, எல்லா பக்கமும் ரஷ், க்ரௌட். மெட்ரோ ஸ்டேஷன்ஸில் மெட்ரோ இஸ் லைக் ஃபங்க்ஷனிங் all the days 24/7. people are traveling to work in public transports. house constructions are also going on. எல்லாமே நார்மலாக இருக்குது. மிசைல் த்ரெட்ஸ் வரும்போது கொஞ்சம் நாங்கள் அலர்ட்டாகவும் இருந்துக்கிறோம். ஹாப்பி அண்ட் ப்ரவுட் டு பி அ UAE ரெசிடென்ஸ். ஃப்ளைட்ஸ் எல்லாமே வந்து நார்மலாக ஆப்ரேட்டிங்காக இருக்குது. பட் கொஞ்சம் ஃப்ரீக்வன்சி கம்மி பண்ணியிருக்காங்க பிகாஸ் ஆஃப் த ஏர் டிராஃபிக் அதிகமாக இருக்கிறதுனால ஃப்ளைட்ஸோட ஃப்ரீக்வன்சி கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்காங்க. ஈவன் though the flights are operating to our home country, most people are not preferring to go. பிகாஸ் இந்த சுச்சுவேஷன் சீக்கிரமாக சரியாயிரும், அது பிகம் நார்மல் ஆயிரும் அப்படிங்கிற ஒரு ஹை கான்ஃபிடென்ட் எல்லாத்துக்கிட்டையும் இருக்குது. ஸோ வி ஆர் ஹோப்பிங் இட் வில் பிகம் நார்மல் அகெயின். தேங்க்யூ ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. நன்றி சத்யா. துபாய் சர்வதேச விமான நிலையம் அருகே இன்று ஈரான்
ட்ரோன் தாக்குதலை நடத்தியது. இதில் அங்கிருந்த எரிபொருள் சேமிப்பு டேங்க் தீப்பற்றி எரிந்தது. உடனடியாக துபாய் தீயணைப்பு படையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று தீயை கட்டுப்படுத்தினர். இந்த சம்பவத்தில் எந்த உயிரிழப்பும் ஏற்படவில்லை. பாதுகாப்பு காரணமாக துபாய் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டில் விமான சேவை தற்காலிகமாக நிறுத்தப்பட்டது. சில விமானங்கள் அல் மக்டோம் சர்வதேச விமான நிலையத்தை நோக்கி மாற்றிவிடப்பட்டன. பயணிகள் தங்களின் விமான நிறுவனங்களுடன் தொடர்பு கொண்டு புதிய நேரத்தை அறிந்தனர். துபாய் போலீஸ் விமான நிலைய பாதை மற்றும் விமான நிலைய சுரங்க பாதைகளை தற்காலிகமாக மூடினர். இந்த சம்பவம் நடக்கும் நேரத்தில் மத்திய கிழக்கு மோதல் காரணமாக ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் மீது ஈரான் 1800க்கும் மேற்பட்ட ஏவுகணை மற்றும் ட்ரோன்களை ஏவியதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இதில் பெரும்பாலானவற்றை வான்வழி பாதுகாப்பு அமைப்புகள் தடுத்து அளித்தன. ஆனால் சில தாக்குதல்கள் விமான நிலையம், துறைமுகம், எண்ணெய் இருப்பு போன்ற முக்கிய இடங்களை தாக்கியிருக்கிறது. துபாய்க்கு வரும் மற்றும் துபாயிலிருந்து புறப்படும் அனைத்து விமானங்களும் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளன. தயவுசெய்து தற்போது விமான நிலையத்திற்கு வர வேண்டாம். மேலும் தகவல்கள் கிடைக்கும்போது எமிரேட்ஸ் விமான நிறுவனம் குறித்த புதிய தகவல்கள் வெளியிடப்படும். எங்களது பயணிகள் மற்றும் விமான பணியாளர்களின் பாதுகாப்பே எங்களுக்கு முக்கியம். அந்த பாதுகாப்பில் எந்தவித சமரசமும் செய்யப்படாது என்று ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் தெரிவித்துள்ளது. துபாய்க்கு வரும் மற்றும் துபாயிலிருந்து புறப்படும் எமிரேட்ஸ் விமான சேவைகள் அனைத்தும் அடுத்த அறிவிப்பு வரும் வரை தொடர்ந்து நிறுத்தப்பட்டிருப்பதாக தெரியவந்துள்ளது. துபாயில் இருந்து புறப்படும் அனைத்து தனது சேவைகளையும் இன்று ஒரு நாள் மற்றும் ஏர் இந்தியா மற்றும் ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் தடை செய்துள்ளன. பிப்ரவரி 28 முதல் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் மீது 294 பாலிஸ்டிக் ஏவுகணைகள், 15 குரூஸ் ஏவுகணைகள், 1600க்கும் மேற்பட்ட ட்ரோன்கள் ஏவப்பட்டுள்ளன. இதன் காரணமாக 6 பேர் உயிரிழந்துள்ளனர், 141 பேர் காயமடைந்துள்ளனர். மேலும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸில் AWS தரவு மையங்கள் தாக்கப்பட்டன. கிரீக் ஹார்பர் மற்றும் 23 மரினா கோபுரங்கள் மீது விழுந்த சிதைவுகளால் தீப்பற்றியது. ஹுஜைரா எண்ணெய் சேமிப்பு கிடங்கு தீ விபத்தால் பாதிக்கப்பட்டது. ஈரான் மருத்துவமனை மூடப்பட்டது. 5 பள்ளிகள் தற்காலிகமாக மூடப்பட்டன. மேலும் தாக்குதல் சம்பவங்களை வீடியோ எடுத்து பகிர்ந்ததாக 21 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. ஐக்கிய அரபு எமிரேட்ஸுக்கு பொருளாதார தாக்கம் என்ன என்று பார்க்கலாம். இந்த சம்பவம் நடைபெறுவதற்கு முன்பே பிராந்திய சுற்றுலா வருமானத்திலும் தினமும் சுமார் $600 மில்லியன் இழப்பு ஏற்பட்டதாக மதிப்பிடப்பட்டுள்ளது. துபாய் ஃபினான்சியல் மார்க்கெட் ரியல் எஸ்டேட் இண்டெக்ஸ் 21.4% சரிந்துள்ளது. $20 பில்லியன் காப்பீட்டு வசதி இருந்தாலும் அதில் யாரும் இணையவில்லை. மத்திய கிழக்கில் இருக்கும் மிகவும் பிஸியான விமான நிலையம் துபாய். ஆண்டுக்கு ஏறக்குறைய 10 கோடி பயணிகள் இந்த விமானத்தை தங்களது பயணங்களுக்கு பயன்படுத்துகின்றனர். ஆனால் இந்த போரின் கொடுமை என்னவென்றால், குறைந்த செலவிலான சாகெத் ட்ரோன்கள் கூட பெரிய விமானம் மற்றும் பொருளாதார மையங்களை அச்சுறுத்த முடியும் என்பதை வெளிப்படுத்துகிறது. ஒரு சாகெத் ட்ரோன் விலை 18 லட்சம் முதல் 32 லட்சம் ரூபாய். ஆனால் அது தாக்கிய இடம் $137 பில்லியன் மதிப்பிலான விமான நிலையம். இந்த விமான நிலையம் 6.31 லட்சம் பேருக்கு வேலைவாய்ப்பு வழங்குகிறது. துபாய் சர்வதேச விமான நிலையம் என்பது ஐக்கிய அரபு எமிரேட்ஸின் மிகப்பெரிய விமான நிலையம். உலகம் முழுவதும் 103 நாடுகளில் உள்ள சுமார் 250 நகரங்களிலிருந்து மொத்தம் 274 விமான நிலையங்கள் துபாய்க்கு நேரடி விமான சேவைகளை இயக்குகின்றன. தற்போது ஐக்கிய அரபு எமிரேட்ஸுக்குள் உள்ள மற்ற நகரங்களிலிருந்து நேரடி உள்நாட்டு விமானங்கள் துபாய்க்கு இயக்கப்படுவதில்லை. நண்பர்களே, கூடுதலாக மற்றொரு செய்தியை உங்களுடன் பகிர்கிறேன். கத்தாரிலிருந்து LPG ஏற்றிய ஷிவாலிக் மற்றும் நந்தாதேவி கப்பல்கள் இந்தியாவுக்கு அருகே வந்து கொண்டிருக்கின்றன. ஷிவாலிக் கப்பல் முந்த்ரா துறைமுகத்தை மார்ச் 16 அதாவது இன்றும், நந்தாதேவி கப்பல் கண்ட்லா துறைமுகத்தை நாளை அதாவது மார்ச் 17 வந்தடைகின்றன. இந்த 2 கப்பல்களிலும் மொத்தம் 97,000 மெட்ரிக் டன் LPG நிரப்பப்பட்டுள்ளது. இந்திய கப்பல்களுக்கு ஈரான் சிறப்பு அனுமதியை ஹோமோஸ் நீரிணையில் பெற்றிருந்தது. இன்னும் 20க்கும் மேற்பட்ட இந்திய கப்பல்கள் இந்த நீரிணையில் சிக்கியிருப்பதாக தகவல்கள் வெளியாகி வருகின்றன. விரைவில் ஈரானிடம் அனுமதி பெற்ற பின்னர்
இந்த கப்பல்களும் விரைவில் இந்தியா வரும் என்ற நம்பிக்கை அளிக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அராக்ஷியுடன் பேசி வருகிறார். இதற்கிடையே 7 நாடுகளின் கப்பல் படைகளுடன் இணைந்து ஈரானுடன் ஹோர்முஸ் நீரிணை பகுதியில் போரிட இருப்பதாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தெரிவித்திருந்தார். இதற்கு பிரிட்டன், ஜப்பான், ஆஸ்திரேலியா மறுப்பு தெரிவித்துள்ளன. இந்த நாடுகளின் கப்பல்கள் ஹோர்முஸ் நீரிணை பகுதிக்கு வந்தால் அந்த கப்பல்கள் தாக்கப்படும் என்று ஈரான் எச்சரிக்கை விடுத்துள்ளது. நண்பர்களே, உங்களது கருத்துக்களை எங்களுடன் பகிரவும். உங்களது ஆதரவு எங்களுக்கு மிகப்பெரிய ஊக்கமாக இருக்கும். எங்களது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், லைக் செய்யவும், ஷேர் செய்யவும். நன்றி.